நாகர்த்து புசிக்கிறாங்க. தேவையில்லாத கூட்டாளிகள், தேவையில்லாத ஐக்கியம், தேவையில்லாத சவகாசம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவமதிக்கிற எண்ணம். புருஷன் கிடக்கிறான், மனைவி அது ஏதோ ஆச்சு, விவாகமே விபத்தாய் நடந்து விட்டது, எப்படியோ நடந்துச்சேயா, அதெல்லாம் கேட்காதீங்க. சலிப்பு, வேதனை, பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்கன்னு பார்க்குறேன், இல்லைன்னா என்ன பண்ணேன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்னொன்று இதே பிரச்சனை தான் வரும். அங்கே ஒரு இடத்துல பிரச்சனையை சரி செய்து கொள்ளக்கூடாதா? உங்களுக்குள்ளே தேவ சமூகம் இருக்கிறதே, உங்களுக்குள்ளே பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களே. பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள் வாக்குவாதம் பண்ணி புறஜாதிகளை போல் நீங்கள் வழக்கு வாய்தாக்கள் என்று போவது என்ன? பரிசுத்தவான்கள் இருக்கிறவர்களுக்கு வைத்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடாதா? கொரிந்து சபையாரே, இதை அனைத்து வரங்களும் பெற்ற சபை, ஆவிக்குரிய 9 வரங்களும் பெற்று கர்த்தருடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் குடும்பத்துக்குள்ளே தாறுமாறான ஜீவியம் செய்கிறபடினால்தான் வேதம் அவ்வளவாய் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இல்லை அதிகமாய் குடும்பத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே அந்த கொரிந்து பட்டணத்தில் கொரிந்து சபையார் எதையுமே